நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஊர் தூத்துக்குடிங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இங்கே நாம ஃபிக்ஸ் பண்ணி தர போகிற சைஸ் 1500 லிட்டருங்க. 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கடை தான் கட்டியிருக்காங்க. அந்த கடைக்குள்ளே தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த வீடு கட்டித்தர என்ஜினியரோட நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பயணியர் பயோ டேங்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. இதனோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு இவரோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்க்கும் நம்ம பயணியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. மிகப்பெரிய நன்றிங்க. இப்போ நம்ம பயணியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் குழி எடுத்துங்க, உள்ள எம்சாண்டை கொட்டிட்டு பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே நம்ம ஜாயின் கொடுத்துருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் நம்ம இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, இதே மாதிரி எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் இல்லாத மாதிரி தான் நம்ம டேங்கை செஞ்சு கொடுப்போங்க. அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதிலிருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வர்றதோ, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்க்குள்ளே வராதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அதாவது இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியானதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு 50 வருஷம் டேங்குக்கும் வாரண்டி, 50 வருஷம் பாக்டீரியாவுக்கும் வாரண்டி கொடுக்குறோங்க. மார்க்கெட்டில் நீங்கள் எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவுக்கு 50 வருஷம் யாருமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தான் பாக்டீரியாவுக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலாக செஞ்சுருக்கோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்கை நாம் இம்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேப்ரிக்கில் ஒரு 4 நாள் கோட்டிங் கொடுக்குறோங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்போவுமே சீராக இருக்குங்க. இந்த மாதிரி வெப்பநிலை சீராக இருக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. இதுவே நீங்கள் காங்க்ரீட்டில் இருக்கிற பயோ டேங்கோ, இல்லை பிவிசியில் இருக்கிற பயோ டேங்கோ, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் இருக்கிற பயோ டேங்கோ வாங்கினீங்கன்னா, வெளியே என்ன டெம்பரேச்சர், அதாவது மழை பெஞ்சதுன்னா அது சில்லுன்னு ஆயிருங்க, வெயில் அடிச்சதுன்னா அந்த டேங்க் சூடாயிரும். அந்த மாதிரி இருக்கும்போது பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எப்போவுமே உள்ளேயே இனப்பெருக்கம் ஆகிக்கும். அதனால் நீங்கள் கடைகளில் பாக்டீரியா வாங்கி எல்லா பயோ டேங்குக்கும் போடுற மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ.